ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தியும் சரவணனுக்காக கபடி குழுவில் சேர்றதா முடிவு பண்ணிடுறாங்க. அப்போது சரவணன் சொல்கிறாங்க, வேண்டாம், என்னால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாது, அந்த முத்துப்பாண்டியை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சும்மா அந்த முத்துப்பாண்டியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரெல்லாம் இவருக்கு கால் தூசிக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மீனாட்சிக்கும் சரவணனுக்கும் கார்த்தியை நினைச்சு ஒரு பக்கம் பயமா இருக்குது. ஏன்னா அந்த முத்துப்பாண்டி ரொம்பவே மோசமானவன், அவன் ஜெயிக்கிறதுக்காக மற்றவங்களை என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி, எங்களுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, ஆனா எங்களால நீங்க ஆபத்துல மாட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்கற மாதிரியே இல்லை. நம்ம கார்த்தியும் முத்துப்பாண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு முத்துப்பாண்டி கார்த்திக் கிட்ட கேட்கறாங்க, நீ யாரு, உன்னை நான் இந்த ஊர்லயே பார்த்தது இல்லையே, என்னை எதுக்காக நீ பார்க்கணும்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், ஆனா கேள்விப்பட்ட எதுவுமே அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அடியாட்களுக்குலாம் செம்ம கோவம் வருது. அப்போ முத்துப்பாண்டி சொல்றாங்க, என் ஊருக்கு வந்து என்னைவே நீ எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, நீங்க பண்றது மட்டும் சரியா இருக்கா? கபடி போட்டியில நேருக்கு நேரா நின்று ஜெயிக்காம இப்படி ஒருத்தனோட காலை உடைச்சி குறுக்கால வந்து ஜெயிக்கிறீங்களே, உங்களெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நான் அவனோட காலை உடைக்க சொல்லலை, அவனை ஆளே போட்டு தலை சொன்னேன், ஆனால் இவங்க தான் காலை உடைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நான் சரவணனுக்கு பதிலாக இந்த போட்டியில் நான் தான் கலந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, நீ கலந்துக்க போறியா, உனக்கு கபடினா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா, ஏதோ நீ ஆசைப்பட்டு கலந்துக்கிறேன்னு சொல்கிற, இந்த முத்துப்பாண்டிக்கிட்ட நேருக்கு நேராக நீ மோதணும்னு நினச்சிட்ட, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி சொல்லிடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்து நான் உன்னை நேருக்கு நேராக பார்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம முத்துப்பாண்டி வந்து செம்மையாக கோவப்படுறாங்க. யாரா அவன், எங்கேயோ இருந்து வந்துட்டு என் ஊரில் என்னையவே இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான், என்னையவே அவன் எதிர்த்து நிற்கிறானா, இதுக்கப்புறம் அவனை நான் சும்மா விடுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டியோட அடியாட்கள் சொல்கிறாங்க, பேசாமல் அவனை போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, அவனெல்லாம் போட்டு தள்ளக்கூடாதுடா, அவனோட பொண்டாட்டி கதையை முடிச்சாதான் வலினா என்னன்னு அவனுக்கு தெரியும், அவனை போட்டு தள்ளிட்டா அவ்வளோதான், அவன் ஒரு நிமிஷத்துல மேலே போய் சேர்ந்துருவான், அவன் பொண்டாட்டி இல்லாத கஷ்டத்துல ஒரு நாளும் அவன் துடிச்சு சாகணும், அவன் பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த அடியாட்களும் கார்த்தியோட ஒய்ஃப் யாரு அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி தான் கார்த்தியோட ஒய்ஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் கபடி போட்டியில கலந்துக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த நேரத்துல தான் நம்ம ரேவதி ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரவுடிங்கெல்லாம் ரேவதியை பார்த்துடுறாங்க. ரேவதியை, மேடம் உங்களை யாரோ அங்கே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கூட்டிட்டு போய் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சிடறாங்க. அப்போ நம்ம ரேவதியை அப்படியே மயங்கிடுறாங்க. மயங்கின ரேவதியை கார்ல தூக்கி போட்டு கொண்டு போயிடுறாங்க. அப்போ முத்துப்பாண்டி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே அவனோட ஒய்ஃபை நாங்க கடத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் சொல்ற வரைக்கும் அவளை எதுவும் செய்யாதீங்க, அவனுக்கு வலினா என்னன்னு புரியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்திகிட்ட மீனாட்சி வந்து சொல்றாங்க, அண்ணா ரொம்ப நேரமா நான் ரேவதியை தேடுறேன், ஆனா ரேவதி எங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட சொல்ல, உடனே கார்த்தி சொல்றாங்க, இங்கதான் அவன் எங்கேயாவது இருப்பா, அவ இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்பதான் ரேவதியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம மீனாட்சி சரவணன் ரெண்டு பேருமே சொல்றாங்க, நாங்க தான் சொன்னோம்லன்னு, நீங்க கபடி போட்டியில கலந்துக்க ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்களா, அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அந்த முத்துப்பாண்டி தான் ரேவதியை ஏதோ பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்ட கார்த்தி வந்து அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை தேடி முத்துப்பாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்க வந்து பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம கார்த்தி ஓடி போயிட்டா முத்துப்பாண்டி ஒய்ஃப் கிட்ட கேட்கறாங்க, என்னாச்சுமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு பிரசவ வலி வந்துருச்சு, என்னால வலி தாங்க முடியல, தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தியும் மனசுல எதையும் வைக்காம முத்துப்பாண்டியோட ஒய்ஃபை கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. அப்போ நம்ம கார்த்திகிட்ட அங்க இருக்கிற டாக்டர்லாம் சொல்ல வராங்க, கரெக்டான நேரத்தில் நீங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தனால 2 பேர் உயிரையும் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது, இப்போ 2 பேருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் முத்துப்பாண்டி வந்து அவங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறத தெரிஞ்சு ஓடி வராங்க. அப்போ கார்த்தி வந்து அந்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இவங்க தான் அவங்களோட ஹஸ்பண்ட், அதனால இவங்க கிட்டே நீங்க அந்த நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கிட்ட அந்த டாக்டர்ஸும் முத்துப்பாண்டி கிட்ட சொல்றாங்க, உங்க ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்திருக்கு, இப்போ அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போதே நர்ஸ் வந்து சொல்றாங்க, உள்ள இருக்கிறவங்க உங்க ஹஸ்பண்டை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே முத்துப்பாண்டி ஓடி போயிட்டு அவங்களோட ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்குறாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. 2 பேரை பார்த்து முத்துப்பாண்டி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்பதான் முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் சொல்றாங்க, இங்க பாருங்க, நானும் இப்போ என் பிள்ளையும் உயிரோட இருக்கோன்னா அதுக்கு காரணம் வெளியில நிற்கிறாரே அந்த தம்பி, அவர் தான், அவரை எதுவுமே செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு அவங்களோட ஒய்ஃபை நீங்க கடத்தி இருந்தீங்கன்னா எப்படியாவது அவங்கள விட்டுருங்க, அவர் ரொம்பவே நல்ல
பண்ணவர். இதே அவர் உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா என்னைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அப்படி மட்டும் அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு என்னையும் குழந்தையும் நீங்க உயிரோடய பார்த்துருக்க முடியாது. அதனால அவரை விட்டுருங்க. நீங்க இனிமேட்டு எதுலையுமே தலையிடாதீங்க. இனிமேட்டு நம்ம குழந்தைக்காக வாழ்றதுக்காக பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே முத்துப்பாண்டி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. வெளியில வந்து கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் வந்து உன்னைய எதிரியா நினைச்சேன். ஆனா நீ எங்க வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க. இப்போ நீ மட்டும் இல்லைன்னா என் ஒய்ஃபையும் என் பிள்ளையையும் நான் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் கார்த்தி வந்து ரேவதியை கேட்குறாங்க, ரேவதி என்னோட ஒய்ஃபை காணா, அவளை நீங்கள் தான் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் முத்துப்பாண்டிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதில் முத்துப்பாண்டியோட அடியாட்கள் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் அந்த பொண்ணை கடத்திட்டோம், நாங்கள் அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, டே அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கடா, அந்த பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து நான் சொல்கிற இடத்துல வந்து சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, என்னைய மன்னிச்சிருங்க, நான் தான் உங்கள் ஒய்ஃபை கடத்தினேன். ஆனால் நீங்கள் என்னைக்கு எனக்கு நல்லது செஞ்சீங்கன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி மனசு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம கார்த்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே திருவிழாவில் கபடி போட்டி சூப்பராக நடக்குது. அதில் நம்ம கார்த்தி தான் வின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கப் ஜெயிச்சு சரவணன் கையில் தான் கொடுக்குறாங்க. சரவனுக்கு அந்த கோயிலில் இருக்கிற அங்கீகாரத்தையும் கொடுக்குறாங்க. நம்ம முத்துப்பாண்டி கடைசியில் மனசு மாறிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பட சீன் மாதிரி தான் இருக்குது. சரி, எப்படியோ இந்த சீன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ரேவதி வந்து கார்த்தி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு எந்த ஊரில் போனாலும் பிரச்சனை தேடி வருது, ஆனால் அந்த பிரச்சனையை உங்களோட நல்ல மனசால் நீங்கள் அதை சரி பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரவணன் மீனாட்சி 2 பேருமே வராங்க. 2 பேரும் அந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைனா இன்னொரு எங்களுக்கு இந்த பேர் புகழ் எதுவுமே கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை கார்த்திகிட்ட கொடுக்க, கார்த்தி அந்த கப்பை சரவணன் கிட்ட கொடுக்க, இப்படி மாறி மாறி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது எங்களுக்கானது கிடையாது, யாருக்காக இவர் கபடி போட்டியில் ஜெயிச்சாரு, உங்களுக்காக தானே, அதனால உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பையும் கொடுத்துட்டு அங்கேருந்து சந்தோஷமாக வெளியில் வந்துடுறாங்க. மயில் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. மயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரியும்ப்பா, என் சகலை வந்து எந்த போட்டியில் ஜெயிச்சாலும் அவர் தான் வின் பண்ணுவார், எப்படியோ நீங்கள் போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சதில்லை, நீங்கள் நல்லபடியாக வீடு வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம கார்த்தி ரேவதி மறுபடியும் அவங்க ஊருக்கே திரும்புகிறாங்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்சேரி கிட்ட சந்திரா வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. என்னக்கா நீ பாட்டுக்கு அந்த ரேவதியை கார்த்தி கூட ஊர் சுத்த விட்டுருக்க, நம்ம நினச்ச மாதிரி ஒன்று கிடக்கும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, இந்த 6 மாதத்தில் ரேவதி மட்டும் மாசம் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவு தான், நம்ம கார்த்தி ரேவதி இவங்கள நிரந்தரமாக நம்மளால் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போது சாமுடிச்சேரிக்கு பயங்கர கோவம் வருது. ரேவதி வரட்டும், அவளை 2ல் 1 நான் பார்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி ரேவதி 2 பேருமே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இதை பார்த்ததுமே சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, 2 பேரும் வந்தாச்சு, இனிமேட்டு நம்ம நினச்ச மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.